விஜயகாந்த் அவர்கள் நின்று வெற்றி பெறுகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8.4 விழுக்காடு தனித்து தேர்தலை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 2011 காலகட்டத்தில் அதிமுக கூட்டணி 29 தொகுதிகளை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் இருந்தாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது. ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தது. செல்வி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. 2016 காலகட்டத்தில் இவங்களுக்கு அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம். அதனால மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்க. வைகோ தலைமையிலான கூட்டணி, மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திச்சாங்க. எந்த இடத்தையும் அவங்களால பிடிக்க முடியல, எந்த கட்சியாலும் பிடிக்க முடியல. அந்த 6 கட்சிகளும் படுதோல்வி அடைந்தது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2 விழுக்காடு தான் வாக்கு வாங்கிச்சு. 2021 காலகட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருந்தாங்க 0.4. அதாவது 2 விழுக்காடு ஓட்டு கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தால வாங்க முடியல. அதாவது தேமுதிக பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் இருந்த வரைக்குமே டிஎம்கேயோட அவர் கூட்டணி வைக்க விரும்பல. எப்படி ஜெயலலிதா அம்மா தீய சக்தின்னு சொன்னாங்களோ அதே தான் அவரும் ஃபாலோ பண்ணாரு.